பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, வேற லெவல் வேற லெவல்னு. ஒரு சின்ன விஷயம் புரியல. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்குறேன்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, முடி இன்னும் கொட்டலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதாக ஒரு லெவலான்னு புரியல. இந்த கதை நான் கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து இட் இஸ் த டொட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் என்னுடைய ஒரு கேரக்டரு, நாசர் சார் கேரக்டரு, சீதா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் எல்லா படத்தில் ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருந்தது. இது பெருசு இது கம்மி அப்படின்னு இல்லாமல் டைரக்டர், ஐ மீன் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கேரக்டரைசேஷன்ஸ் வர் ஃபென்டாபுலஸ். அண்ட் த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த மூவி, ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையில இட் வாஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். இது யூனோ எந்த ஒரு சீக்வென்ஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ஆனதுக்கப்புறம் இது அப்படி யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆண்ட்ரியூ டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் ஆண்ட்ரியூ. என்னதான் சில நேரத்தில் நம்ம இது ஒரு 160 படம் மேலாச்சு. நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம் கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவாங்க. நம்ம கதை கேட்டதை விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். பட் ஆண்ட்ரியூ எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை எனக்கு ஃபுல்லாக படம் நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே யூனோ 10 times மோர் தென் தட். அதே ப்ரெசன்டேஷன் கதை வந்து பேப்பரில் சொல்கிறது வந்து திரையிலே சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைரக்ஷனு. ஸோ ஹி டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் ஹி ஹஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரியூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. Yeah, he is a wonderful person, very 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 humble. Anthony, விஜய் ஆண்டனி அவர்கள் வெரி வெரி ஹம்பிள் மேன். இது நீங்கள் அவர் பேசுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்டி ஃபேஸ்ட், மல்டி டேலண்டட், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் அ ஹியூமன் பீயிங். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹெம். படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா, அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. பட் என்ன, எங்க கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க அப்புறம் எடுக்கலை. அண்ட் இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டனி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அங்கே வேறு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது. அந்த இன்டர்வியூஸில் சொன்னார், என்ன சார் சாங்கில், ஐ மீன் படத்தில் ஹீரோயின் இருக்குது, கெமிஸ்ட்ரி, ஐயோ எனக்கு தெரியாது சார், கெமிஸ்ட்ரினா என்ன சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் சார் சொல்லிட்டு இருந்தார், டைரக்டரு ரொம்ப ஒவ்வொரு சீன் பண்ணும்போது கூட ரொம்ப தான் நான் கேட்குறேன், ரொம்ப கேள்வி கேட்குறேன்னா இப்போ இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் யாரும் எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவேஸ், இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி.